சொல்வதெல்லாம் உண்மை. நிழலாய் வழிந்தோடும் ஒரு விழியின் கதையில் மெலிதாய் ஒரு சோகம், அதை அறிவார் எவரோ. பழுதாய் அலைந்தோடும் ஒரு வாழ்க்கை படகை முழுதாய் கரை சேர்க்கும் வழி சொல்வார் எவரோ. சொல்வதெல்லாம் உண்மை. வீட்டில் 4 அறைகளா, தீவு போல் அவை இருப்பதா? பார்க்கும் பார்வையில் குறைகளா, குமுறல்தான் அவர் மொழிகளா? மோதிக் கொண்டது இரு இனம், நீதியை தேடி அலைந்திடும். பாதிப்பென்ன பலனென்ன, பேசினால் தெளிவாகலாம். முரண்களை நீக்கி வரங்களாய் மாற்றலாம், நிலை மாறலாம் துளி அன்பிலே. சொல்வதெல்லாம் உண்மை உண்மை. சொல்வதெல்லாம் உண்மை. இந்த பொண்ணை போய் கூட்டு வரது எங்களுக்கு தெரியாது, எங்க அப்பா அம்மாங்களுக்கு தெரியாது, எங்க அக்காவுக்கும் தெரியாது. நான் கேட்கறது திவ்ய பாரதிக்கும் உங்களுக்கும் தொடர்பு எப்ப வந்துச்சு? ஏமா நீங்க மாசமா இருந்தீங்களாம, உங்க அண்ணன் தான் உங்க பெரியம்மா மருந்து கொடுத்து உங்க அண்ணன் உங்களுக்கு கொடுத்தாரா? நீ அபசன் ஆயிடுச்சா மேம்? செக்ஸ் டார்ச்சர் செஞ்சாரா? வணக்க நேயர்களே, செல்போன் இஸ் அ மோட் ஆஃப் கம்யூனிகேஷன். ஆனா இப்போ, அதாவது இந்த ஜென்ரேஷன்ல சில யங்ஸ்டர்ஸ் இந்த செல்போனை தவறான முறையில யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அப்படி ஒரு நபரை தான் இந்த நிகழ்ச்சியில இப்போ நம்ம சந்திக்க போறோம். அதனால எவ்வளவு பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க அதுவும் நாம பார்க்க போறோம். என்ன பேரு? எழில்மாறன். எந்த ஊர்ல இருந்து வரீங்க? செஞ்சிக்கு பக்கத்தில் மணலப்பாடின்றது. இங்க எதுக்காக வந்திருக்கீங்க? 2010 வந்து எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜா? முதல்ல வந்து அவங்க வந்து என் ரூமில் ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தன் தங்கியிருந்தான். அவன் வந்து அவங்க கிட்ட வந்து ஒரு காசு ஏதோ வாங்கியிருந்தான். அவங்கன்னு சொல்றது உங்க மனைவி பத்தி நீங்க பேசுறீங்களா? ஆமாம். என்ன பேரு மனைவியோட பேரு? என்ன? மகேஸ்வரி. மகேஸ்வரி. ஆமாம். சரி. மகேஸ்வரி கிட்ட ஆல்ரெடி அவன் வந்து பேசி காசு ஏதோ செலவுக்கு வாங்கியிருக்குதான். அதை கொடுக்கறதுக்கு போகும்போது தான் அப்போ தான் வந்து என் செல்லுலேருந்து ஃபோன் பண்ணி பேசும்போது தான் என் ஒய்ஃப் எனக்கு வந்து இதானாங்க. ஸோ ஜென்ரலாக நீங்கள் பேச ஆரம்பிச்சது இந்த காசு விஷயமா தான் நீங்கள் முதல்ல நீங்கள் பேச ஆரம்பிச்சீங்க. ஆமாம், கரெக்டாக 27 நாள் பார்க்காம பேசிக்கணும். ஸோ இந்த மகேஸ்வரி எப்படி இருக்காங்க, எப்படி இருப்பாங்க உங்களுக்கு எதுவுமே தெரியாது? நீங்கள் 2 பேரும் ஒருத்தர் நான் பாண்டிச்சேரி வேலை முடிச்சுட்டு நான் இது மாதிரி சென்னைக்கு வரப்போகிறேன்னு சொன்னதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி ஒன்று பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டேன். நீங்கள் கேட்டீங்க? ஆமாம், நான் கேட்டேன். அதுக்கப்புறம் அவங்களும் வந்து சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. நேராக போய் பார்த்துட்டு வந்தோம். எங்கே சந்திச்சீங்க? அவங்க வேலை செய்கிற கம்பெனின்னு சொல்லிட்டு இட்டு போனாங்க. ஆனால் கம்பெனி என்கிட்ட போகல. பஸ் ஸ்டாப்ல இருந்து கொஞ்சம் தூரம் நடந்து பேசினே போயிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னாங்க. சரி, நீங்கள் என்ன சொன்னீங்க? நான் முதல்ல நீங்கள் பேசும்போது ஜஸ்ட் நட்பாக தான் இருந்துச்சு, ஜஸ்ட் ஒரு ஃப்ரெண்ட்ஸாக தான் நாங்கள் பேசினோம். ஆனால் இந்த நட்பு எப்போ காதலாக மாறிடுச்சு? அப்புறம் நேரில் பார்த்தோம்ல, அதுக்கப்புறம் 2வது டைம் வந்து பீச்சுக்கு இட்டு போனாங்க. அதுக்கப்புறம் இவங்க சென்னையை விட்டு சூனாம்பேடு அவங்க ஊருக்கு போயிட்டாங்க. சரி, இது சந்திப்பு காதலாக மாறிடுச்சு. நீங்கள் போய் சந்திச்சீங்க, ஊருக்கு போனீங்க, வந்தீங்க. ஆனா எப்போ கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நீங்க முடிவு எடுத்தீங்க? நேராக வந்து அவங்க அக்கா வீட்டுக்காரர் ஸ்ட்ரைட்டாக போய் வீட்டுக்கே போயிட்டு நான் இது மாதிரி நான் மகேஸ்வரி கிட்ட நான் மகேஸ்வரின்றதில்ல நிஷாந்தி கிட்ட நான் பேசுகிறேன். நிஷாந்தியா சரி நான் கூப்பிட்டு வச்சு கேட்கட்டுமா அப்படின்னாங்க. நீ விட்டுருவியா போய் கேட்டேன். இல்லைங்க நான் வாழறதுக்கு தான் வந்திருக்கேன். அதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்கும் ஃபோன் பண்ணி கொடுத்தேன். சரி எங்கள் பையன் வந்துட்டான். அதுக்கப்புறம் சரி நாங்கள் ஏற்றுருக்கோம். அவங்களும் ஓகே சொல்லிட்டாங்களா உங்க வீட்டில்? எவ்வளோ நாளைக்கு அப்புறம் இந்த கல்யாணம் நடந்துச்சு உங்களுக்கும் மகேஸ்வரிக்கும்? அதில் 3 மாதத்துக்குள்ளேயே எங்களுக்கு மேரேஜ் நடந்துருச்சு மேடம். எப்படி இந்த வாழ்க்கை? நல்லா தான் வாழ்ந்தது மேடம். சந்தேகப்பட்டு சண்டைன்றது எங்களுக்கு ஆரம்பத்தில் எதுவும் கிடையாது. என் பையன் பெரிய பிரச்சனை எப்போ வந்துச்சு? எங்க சின்ன மாமியார் நடு மாமியார் செத்ததுக்கு அப்புறம் தான் பிரச்சனை. என்ன பிரச்சனை? இது மாதிரி இங்க இருக்க எனக்கு பிடிக்கல. யார் சொன்னது? திவ்ய பாரதி. அந்த பொண்ணு ஏன் சொல்லிச்சு அங்க இருக்கிறதுக்கு எனக்கு பிடிக்கலன்னு சொல்லி? அவங்க அண்ணனுக்கு குடிச்சிட்டு இது மாதிரி அவங்க பெரிய அண்ணன் வந்து ஒரு மாதிரியே குடிச்சிட்டு இந்த மாதிரி எங்கள் அம்மா என்னை விட்டுட்டு போயிட்டா, என் பாட்டெலாம் வாங்கி விட்டுட்டு போயிட்டா, இது மாதிரி உங்களால் தாண்டி உங்களுக்கு தாண்டி சம்பாரிச்சு போடணும் அப்படி இப்படின்னு குடிச்சிட்டு கேட்குறான் அப்படின்னு சொல்லிட்டு சரி நான் போகிறேன், நான் இதுதான் செலவுன்னு சொல்லிட்டு 500 ரூபா காசு கொடுத்துட்டு போனேன். எங்கள் ஊர்லேருந்து கோயம்புத்தூருக்கு
மில்லுன்னு ஊருக்கு எங்கள் ஊர் பசங்க ஒரு 5-6 பொண்ணுங்க போய் வேலை செய்யுது. அங்கே வேலை சேர்த்து விட்றதுக்காக இங்கே கேட்டு அதுக்கப்புறம் அங்கே போயிட்டு நான் சொன்னேன் எங்கள் மாமியார்ண்ட, இதுமாதிரி இந்த பொண்ணிட்டு போயிட்டு அங்கே சேர்த்து விட்ல, இங்கே தான் இது மாதிரி சொல்லிங்கிறாங்களே பரவாயில்ல. எங்கள் மாமியார் கிட்ட சொன்னோம், சரின்னு சொல்லிட்டு ஏற்றுக்குனாங்க. நானும் எங்கள் ஒய்ஃபுக்கு கடை வச்சு விடணும்னு சொல்லிட்டு எங்கள் ஒய்ஃபுக்கு வச்சு விட்டுட்டு நான் வேலைக்கு போயிட்டு நான் அவங்க கடையை பார்த்துன்னு பசங்களை பார்த்துன்னு இருப்பாங்கன்னு சொல்லிட்டு கடை வச்சு விடுறதுக்கு ஒரு வாரத்தில் அந்த கடை பாக்கி பிரச்சனையாக ஒருத்தர் பரமசிவம் மாலான்றவங்க சண்டை. என்ன சண்டைனாக்கா, திவ்ய பாரதி போயிட்டு மாலான்றவங்க கிட்ட இதுமாதிரி எங்கள் மாமா எனக்கு வந்து தெரியாமல் ஜூஸ் வாங்கி வந்து கொடுக்குறாரு, இது வாங்கி வந்து கொடுக்குறாரு, அது வாங்கி வந்து கொடுக்குறாருன்னு இந்த பொண்ணு போயிட்டு அவங்க கிட்ட சொல்லி வச்சுருக்குது. இந்த பொண்ணு அந்த மாலாக்கான்றவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இங்கே வந்து இது மாதிரி உங்கள் உங்கள் பாப்பா வந்து இது மாதிரி சொல்லிங்கிறா போய்ங்கிறான்னு இங்கே சொல்லியாச்சு. அதுக்குள்ளே நீ வந்து இப்படி சொன்னியா அப்படி சொன்னேன்னு பொம்பளைங்க சண்டை முட்டிச்சு. இந்தாடா கடை பாக்கி எவ்வளோ தரணும்னு சொல்கிறேன், இந்தாடா விசிறி கிடாசினார் காசு. அந்த ஒரு வாரத்தில் தீபாவளி நாள் வரும்போது நான் சாப்பிட்டு வச்சு இந்த சாப்பாட்டை இந்த பொண்ணு எடுத்து சாப்பிட்டு அது ஒரு சண்டை ஆயிடுச்சு. எந்த பொண்ணு சாப்பிட்டுச்சு? திவ்ய பாரதி சாப்பிட்டுச்சு. ஏன் சாப்பிட்டுச்சு? நான் சாப்பிட்டு வச்சுட்டு வந்தேன், என் பையன் அதில் சாப்பிட்டு இருந்தான். தீபாவளி அன்றைக்கி பகலில் நடக்குது இந்த சம்பவம். நான் போய் சாப்பிட்டு வந்துட்டேன், நீ போய் சாப்பிடு போ அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஒய்ஃபு கடையிலேருந்து நான் அனுப்பி விட்டு அது போய் சாப்பிட்றது அனுப்பிட்டா. மாமா சாப்பிட்டாரு அப்படின்னு சாப்பிட்டாரு, அது சாப்பிட்டது தான் நான் சாப்பிட்டுங்கிறேன்னு இந்த பொண்ணு சொல்லிடுச்சு. அவள் எப்படி சொன்னா, நீ போய் சொல்லாமல் நீ இவ்வளோ வச்சுங்கிற போய்ங்கிற அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சந்தேகம் வந்துருச்சு. உங்க பையனுக்கும் மருமகளுக்கும் என்னம்மா பிரச்சனை? இவங்க இருக்கிறது 1 மைல் தூரம் ஊர் உள்ள, நான் இருக்கிறது 1 மைல் தூரம். இவங்க பிரச்சனை என்னான்னு எனக்கு கடைசி வரைக்குமே தெரியாது. இவன் எப்போனா வந்து சொல்லுவான், என்ன இதுவெல்லாம் கேட்குறா போகிறா என் மாமி கேட்பான். இவங்களுக்கு நடுவில் என்ன பிரச்சனைன்னு இன்னே வரை உங்களுக்கு தெரியாது? வரைக்கும் எனக்கு சொல்ல மாட்டாங்க, நானும் போய் கேட்க மாட்டேன். அதுக்கப்புறம் அந்த பொண்ணை வந்து 2 நாள் கழிச்சு கம்பெனிக்கிட்ட போய் சேர்த்தாச்சு. சேர்க்க போகிற அன்னைக்கு நான் வந்து அந்த பொண்ணுக்கு வந்து பூவும் மிச்சரு திராட்சை இது வாங்கி கொடுத்து பஸ் பேர் போட்டுன்னு போயிட்டு, ஏன்னா என் ஒய்ஃப் காசு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிடுச்சு. ஸோ நீங்கள் கோயம்புத்தூர் போனீங்க? இட்டு போயிட்டு நாங்கள் 4 பேராக போனோம். எங்கள் அக்காவிட்ட பையனும் நான் அந்த பொண்ணு. சரி, நீ காசே இல்லைன்னு சொன்னியே, இதெல்லாம் வாங்கி கொடுத்து சொன்னியே. நானும் என் ஒய்ஃப் நான் எதுவுமே வாங்கி கொடுக்காம தான் இட்டு போனேன். நான் சொன்னது உண்மை தான். ஆனால் எங்கள் அக்கா விட்டு பையன்கிட்ட போயிட்டு எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு இருக்காங்க. அவன் எல்லாத்தையும் சொல்லிட்டேன்டா, நீ என்னடா வந்து மறைக்கிற, அது அப்படியே முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் வந்து ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போடணும்னு சொல்லிட்டு குருசாமி வந்து சொல்லிட்டு போனார். என்கிட்ட கேட்குற, அங்கே இருக்கிற பருவம் கூத்தியா அவகிட்ட போய் கேளு, கூத்தியா கிட்ட போய் கேளுன்னு சொல்லிட்டு 4 முறை சொன்னான். நான் உடனே எதிரே தான் ஃபோனை வச்சேன், ஏய் நான் மாலை போட போகிறேன், நீ என்னடி சொல்கிற அப்படின்னு நான் கேட்டேன். கேட்டீங்க? திவ்ய பாரதி கேட்டேன். என்கிட்ட ஏன் கேட்குற, உங்கள் குடும்ப கதை உங்களை வீட்டோட வச்சுக்கோ, நான் இருக்குது நல்லா இருக்கிறது பிடிக்கலையா அப்படின்னு சொல்லிச்சு. நான் அவர்கிட்ட கொஞ்சம் பேசிட்டு இருக்கேன், அவர் என்ன சொல்லணும்னு கேட்ட பிறகு நான் உங்ககிட்ட பேசுறேன், சரியா? சொல்லுங்க. இதுமாதிரி சொன்னது முடிஞ்சு போச்சு. மாலையும் போட்டேன். மலைக்கு போகும்போது இது மாதிரி வந்து கூப்பிட்டாங்க. எல்லாரும் வந்து அரிசி போட கூப்பிடணும், எல்லார் வீட்லேயும் சாமி அழைச்சின்னு வந்துட்டாங்க. என் வீட்டில் கூப்பிட்றாங்க. நான் வீட்டுக்கு தூரம், நான் வரக்கூடாது, குழந்தைங்கள ஒன்றா இட்டு போய்க்கோ, நான் வரமாட்டேன், இது மாதிரி எனக்கு இது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிச்சு. என்ன பயஸ்வரி சொல்லுங்க. இவங்க யாருமே என்ன வந்து ஊர்ல இருக்கிறவங்க யாருமே என்ன கூடவே இல்லை மேடம். கடையில வியாபாரம் வந்து கல்புரம் வத்திப்பட்டுலாம் வியாபாரம் நிறைய ஆயிடுச்சு. அது கேட்கலம்மா. பாருங்க, நீங்க சந்தேகப்பட்டு உங்க ஹஸ்பண்ட் நீங்க டார்ச்சர் பண்ணீங்களா? டவுட்டை வச்சு நான் சந்தேகப்பட்டேன் மேடம். அதுக்கப்புறம் உங்களை வந்து ரொம்ப என்ன சந்தேகம் கண்டுபிடிச்சி என்ன ரொம்ப டார்ச்சர் பண்ணாங்க அவங்க. அவர் என்ன சந்தேகப்பட்டாரு? அவர் வந்து எங்க 3வது குழந்தை என் குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டே நான் பேசிக்கிறேன், கடைக்கு வர பேசிக்கிறேன். எனக்கு வீடே விடல மேடம். இவங்க வீடே எனக்கு விடல. கடையில நான் எதுக்கு வந்து மேடம் கடையில வந்து குழந்தைங்களை வச்சுன்னு மார்கழி பணியில. நீங்க என்ன சொல்றீங்க இப்ப? அவர் என்ன சொன்னார்னா, நீங்களே வீடு விட்டு கடையில போய் படுத்துட்டீங்கன்னு சொன்னீங்க. இல்ல மேடம், என்ன சொல்றீங்க? அவரே வீட்டுக்குள்ள வர வேணாம்னு சொல்லிதான். இல்ல மேடம், இவங்க 2 பேரும் என்ன சண்டை போட்டா அம்மா வந்து அவங்களுக்கு உங்க 2 பேருக்கு நடுவுல என்ன பிரச்சனை தெரியவே தெரியாதுன்னு அவர் சொன்னாரு. இல்ல மேடம், இவங்க தான் எனக்கு வீடே விட மாட்டாங்க மேடம். ஆரம்பத்துல இருந்து நான் கல்யாணம் பண்ணிக்கின்னு வந்ததுல இருந்து எனக்கு வீடே. இவங்கன்னா யார சொல்றீங்க? அத்தை மேடம். அவங்க கிட்ட நான் கேட்டேன், இவங்க 2 பேருக்கு நடுவுல என்னமா பிரச்சனைன்னு கேட்டதுக்கு, இந்த என்ன பிரச்சனை தான் எனக்கு இன்னும் தெரியவே இல்லை, நான் எங்கேயோ வழியில தள்ளி இருக்கேன், எனக்கு இந்த என்ன பிரச்சனை தெரியவே தெரியாதுன்னு சொல்றாங்க. இவங்க கொல்லில இருக்கிறாங்க மேடம், தள்ளிதான் இருக்கிறாங்க. உண்மைதான், தள்ளிதான் இருக்கிறாங்க. அடிக்கடிக்கே இவங்க தான் வந்து எங்களுக்குள்ள பிரச்சனை ஆக்குறது இவங்க தான் மேடம். என்ன பிரச்சனை? அவங்க என்ன வந்து சொல்லுவாங்க? அவங்க வந்து எது பார்த்தாலும் எப்ப பார்த்தாலும் என் கட்டின வீட்டுல இருக்கிறீங்க, அது இருக்கிறீங்க. ஏற்கனவே நான் கல்யாணம் பண்ணிக்கின்னு வராத்துமே இவங்களுக்கு ஏதோ கடனை பட்டு இருக்காங்களோ, இவங்களால குடும்பத்துக்கு கடனோ இல்ல வேற எதனா கடனோ எனக்கு தெரியாது மேடம். எப்ப பார்த்தாலும் கடன் 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 ஆச்சு, நீங்க மட்டும் கண்டுக்க மாட்டேன்றீங்க, என் வீட்டுல இருக்கிறீங்க. அப்படி வந்து எங்களுக்குள்ள சண்டை போட்டு. என்னமா கடன்? அப்படி என்ன கடன் தெரியல மேடம். இவனுக்கு கல்யாணம் பண்ண கடங்க.
சரிங்க அந்த கடத்தை பத்தி நீங்க அந்த அந்த இரு பொண்ணு madam. கிட்ட சொல்லி சொல்லி இப்ப நான் டார்ச்சர் இப்ப பண்றது அந்த என்ன பொண்ணை அது? நான் கேட்கல. சொல்லி டார்ச்சர் பண்ண என் சொல்றாங்கல்ல பாம்புடானே என் பிள்ளை தான் பேசும். ஒண்ணுமே கிடையாது. நான் இன்னமும் அவங்க கிட்ட சொன்னதை தான் என் அக்கம் பக்கத்துல என் சுத்தி இருக்கிற 4 வீட்டை விசாரிக்கணுமா வெளியில இருக்கிறது விசாரிக்கணுங்களோ எனக்கு ஒரே ஒரு தெரியாது. நிமிஷம். அன்னைக்கு சண்டை நடந்துச்சுன்னு நீங்க சொன்னீங்க. ஆமா. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? அன்னைக்கு அதான் கோயிலுக்கு போகிறதுக்கு இந்த கூட்டத்துக்கு இது மாதிரி வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. நான் கோயிலுக்கும் போயிட்டு வந்த மறுநாத்து இவங்க கடையில் தானே இருக்கிறாங்க. கடைக்கு போனது என் பசங்களுக்கு தொட்டு என் பொண்ணு தான் மொதல் ட்ரெஸ்ஸு போட போகணும். குழந்தைலாம் தொடாத அப்படின்ட்டாங்க. ஏன்னா நாங்கள் 6 நாளாக பட்டினியாக பைசா கிடக்குறோம். யார் வந்து பார்த்தாங்க போனாங்க, இன்னும் நீ வந்து இதுன்ற அப்படி இப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் போயிட்டு சிக்கன் ரைஸும் சில்லி சிக்கனும் வாங்கிக்கின்னு வந்து இவங்க வீட்டில் வச்சுட்டு எங்கள் அம்மாண்ட போய்ட்டு முருங்கைக்கீரை சாம்பார் சாப்பிட்டு வரேன். நான் பசங்களை இவங்களும் சாப்பிட்டுன்னு சொல்லிட்டு பையன் மட்டும் சாப்பிட்டு வச்சான், அது நாய் துண்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டேன். பேப்பரை சுருட்டி சோடா பாட்டிலுக்கு அடியில் நாய் சாப்பிட்டு சோடா பாட்டில் வெளில வைக்குமா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. வெண்ணிலான்னு ஒரு பொண்ணு, என்னடா நீ டிவி பார்த்துங்கிறா கடையில் உட்காந்து வயிற்று வலின்னு சொல்லிட்டு ஒரே அழுகுறா, 6 நாளாக சாப்பிடாம கடல். வெண்ணிலா நைட்டு தான் 110 ரூபாய்க்கு சிக்கன் ரைஸும் சில்லி சிக்கன் வாங்கி அந்த கொடுத்தேன். சாப்பிட்டுன்னு சொன்னேன். எப்படி நாய் சாப்பிட்டுச்சுன்னு சொல்கிறாடா அப்படின்னு. அதுக்குள்ளேயே சண்டை வந்தோம். நீ அது இது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டுன்னு அதுக்கு அடுத்தது என்னாச்சு? அதான் அன்றைக்கி தான் சொல்கிறேன். அப்படியே என்ன பண்ணிட்டேன், கடையிலேருந்து குழந்தைய தூக்கின்னு வந்தேன், தாலியை கட்டினேன், இன்னொருத்தவங்க மேலே போட்டேன். நீ யாருன்னா வச்சுக்கோ, எப்படின்னா போய்க்கோ, நீ எதனா பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு குழந்தை தூக்கின்னு என் போயிட்டாங்க. தாலியை கொடுனா நான் என்ன பண்ணுவேன் மேடம்? நான் என் வாயை திறந்து நான் என்னன்ற மேடம், அந்த வெண்ணிலா பொண்ணு நேராக வச்சு அவர் கேட்டாரு. ஆமா தாலி குடுன்னு அவர் ஆமா கேட்டாரு. என் தாலியை போடும்போது தாலியை கொடுத்துட்டு போங்க. இது இது இந்த ஒரே ஒரு நிமிஷம் எனக்காக ஒரே ஒரு நிமிஷம் வெண்ணிலான்றவங்கள போயிட்டு கேளுங்க. பைசா வந்துறீங்க நீங்க. நான் வந்து தாலியை குடுன்னு நான் என் வாயால் நான் கேட்டேன்னு சொல்லுங்க. நேராக போனாங்க. இங்கேருந்து ஊரில் போயிட்டு என்ன நைட்டிக்கு அவங்க சொன்னாங்க நீங்க தான் தாலி அதான் கேட்டீங்க. இவங்களை கேளுங்கன்ற மேடம். இவங்க தான் அன்னைக்கு சண்டைக்கு முதல் காரணம் வெண்ணிலா. அந்த சண்டை ஆரம்பிச்சு தான் அவங்க எல்லாம் கும்பல் வாங்கம்மா சேர்ந்தாங்க. வாமா. திவ்ய பாரதியும் இவரையும் வச்சு நீங்க எதுக்காக சந்தேகப்பட்டீங்க? இவங்க வந்து எப்ப பார்த்தாலும் இப்ப தனியா பேசுறது கொள்றது எனக்கு டவுட் வந்து கண்டுபிடிச்சாங்க. ஊர்ல 2 பேர் சொன்னாங்க மேடம். திவ்ய பாரதியும் இவரையும் வச்சு நீங்க எதுக்காக சந்தேகப்பட்டீங்க? இவங்க வந்து எப்ப பார்த்தாலும் இப்ப தனியா பேசுறது கொள்றது எனக்கு டவுட் வந்து கண்டுபிடிச்சாங்க. ஊர்ல 2 பேர் சொன்னாங்க மேடம். அதுல எதுக்காக திவ்ய பாரதி உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தீங்க? இவர்தான் மேடம் கோயம்புத்தூர்ல விடுறேன்னு கூட்டிட்டு வந்தாரு. 20 நாள் இந்த பொண்ணு உங்க வீட்டுல தங்கிருந்து அப்போ என்ன பிரச்சனை, என்ன நடந்துச்சு? அது பக்கத்து வீட்டுல கடன் வாங்க போனாரு மேடம். காசு கடன் வாங்க போனாரு. அதனால அவங்க வச்சு இவங்களை சந்தேக கண்டுபிடிச்சு இவரை மண்டையெல்லாம் அவங்க உடைச்சிட்டாங்க. வச்சுலாம் இல்லை மேடம். இந்த பொண்ணை கேளுங்க. இந்த பொண்ணு போயிட்டு மாலான்றவங்க கிட்ட எங்க பாருங்க, மாமா மத்தவங்க வந்து ஜூஸ் சொல்றத வாங்கி பத்தி கொடுக்குறாங்க. மகேஸ்வரி நான் கேட்கல. அவங்க தான் சொல்றாங்க மேடம். இருங்க, இருங்க. மாலா கிட்ட யார்கிட்ட மாலா கிட்ட சொன்னாங்கன்னு சொல்லி இதே அவங்க பொண்ணு தான். கேளுங்க. இப்ப இந்த சொல்லுங்க. பொண்ணு போயிட்டு அவங்க கிட்ட போயிட்டு எங்க மாமா எனக்கு தெரியாம ஜூஸ் வாங்கி வந்து கொடுக்குறாரு. அந்த ஜூஸ்க்காக கேளுங்க. 4 ஜூஸ் வாங்கி வந்தேன். என் பசங்க 2, என் பொண்ணு குடிக்காது, என் பையன் 1, இவ 1, அவங்க தங்கச்சி 1, 4 பேருக்கு. இல்ல நேரா கேளுங்க. என்ன ஒண்ணு உங்களுக்கு ஜூஸ் வாங்கி கொடுத்தாரா? ஆமாங்க மேடம். தெரியாது. அது உங்களுக்கு கூட மட்டும் எங்களுக்கு தான் வாங்கி கொடுத்தாரா? 4 பேருக்கு தான். அப்புறம் எதுக்கு மாலா அப்புறம் கிட்ட எதுக்காக மாலா மாலா கிட்ட கிட்ட போய் போய் எனக்கு மட்டும் ஜூஸ் வாங்கி கொடுத்தாருன்னு ஏன் போய் சொன்னீங்க? சொன்னதான் மேடம். கேட்டாங்க என்ன குடிச்சிங்கிறேன். கேட்டாங்க ஜூஸ் குடிச்சிங்கிறேன். யாரும் எனக்கு தெரியுது, மாமா எனக்கு தெரியும் அப்படி சொன்னேன் மேடம். உங்களுக்கு மாமா கேக்க வச்சு பிடிக்குமா? மாமா பிடிக்குமா? அப்போ அப்போ பிடிக்கும் மேடம். அப்போ பிடிக்குமா? அவருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, சந்தோஷமா 2 பேரும் வாழ்ந்துருந்தாங்க. இல்லைங்க மேடம், அது இல்லை மேடம். வாங்கி கொடுக்குற மாமா தானே வாங்கி வந்து கொடுக்குற பாசமான்ட்டு நான் வாங்கி குடிச்சேன் மேடம். 20 நாள் இவங்க வீட்டுல இருந்தீங்கல்ல, ஆமா. அப்போ ஏன் மகேஸ்வரி உங்களை அடிச்சாங்க? அது எனக்கு தெரியாது மேடம். ஏம்மா உங்களை அடிச்ச விஷயம் என்ன பிரச்சனை வந்துச்சு? நேத்து கூட மேடம் இதே பிரச்சனை பொண்ணு என்ன? 20 நாள் நீங்க அங்க ஏரிக்கேர்ல இருந்தீங்க. கருப்பு ஒரே ஒரு பாவாடை நிமிஷம், எடுத்து ஒரு நிமிஷம். கொடுத்தாங்க. 20 நாள் இந்த நீங்க அந்த பொண்ணு. வீட்டுல ஒரே நிமிஷம். கம்முனு 20 நாள் மேடம். அந்த வீட்டுல நீங்க இருந்தீங்க. என்ன நடந்துச்சு அந்த வீட்டுல? அதெல்லாம் எனக்கு தெரியாது மேடம். ஏம்மா 20 நாள் அந்த வீட்டுல எங்க இருக்கீங்க, வீட்ல சண்டை நடக்கலையா? என்ன நடந்துச்சுன்னு தீபாவளி அன்னைக்கு என்ன சாப்பிட்டியா? தெரியாதுன்னு நான் சாப்பிட்ட சொல்றீங்க? தட்டு அடிக்கல. தீபாவளி அன்னைக்கு நான் சாப்பிட்ட ஏம்மா? தட்டுல நீ சாப்பிட்டு வந்துட்டு அவ அடிக்கல உன்னை? 20 நாள் அந்த வீட்டுல நீங்க இருந்திருக்கீங்க. அந்த வீட்டுல உங்களாலதான் பெரிய பிரச்சனையே வந்திருக்கு. இப்போ நான் உங்ககிட்ட கேள்வி கேட்கும் போது என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியாதுன்னு ரொம்ப சுலபமா ரொம்ப ஈஸியா நீங்க சொல்றீங்களே. இவங்க அழுது சாதிப்பாங்க, இவங்க சிரிச்சு சாதிச்சுவாங்க. யார் அழுது சாதி? இவங்க அழுது சாதிப்பாங்க. ஊர் ஃபுல்லா நாங்க அழுது recording சாதிப்பாங்க. பண்ணி இவங்க சிரிச்சு சாதிப்பாங்க. நான் ரெக்கார்ட் பண்ணேன். ரெக்கார்டிங் ரெக்கார்ட் பண்ணி இன்னும் ரெக்கார்ட் நீ பண்ணி தான் பேசி வச்சிருக்கேன். இவங்க பேசத்துல ரெக்கார்டிங் இல்ல மேடம். நாங்க என்ன யாரோ மேடம், வெளிய இப்ப இந்த வந்து தாலி பேசுறத கைட்டி ரெக்கார்டிங். போட்டு போனாங்கல்ல, தாலி கைட்டி பாருங்க திவ்ய பாரதி, ஒரே நிமிஷம். திவ்ய பாரதி, இவர் உங்களை கோயம்புத்தூர் கூட்டிட்டு போனாரு. ஆமா மேடம். வேலை விஷயமா நீங்க அங்க போய் சேர்ந்தீங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு?
அதுதான் மேடம் எனக்கு மெயின் விசாரிக்கணுங்க. கோயம்புத்தூர் இட்டுன்னு போய் விட்டார் மேடம். இட்டுன்னு போய் விட்டு வந்துட்டாங்க. வந்த பிறகு ஒரு மாதம் வந்து பார்த்தாங்க, அவ்வளோதான் மேடம். சரி, வந்து சந்திச்சாரு. அதுக்கப்புறம் 2 மாதம் 1 மாதம் செல்லு வாங்கி கொடுத்தாங்க மேடம். யாரு செல் வாங்கி கொடுத்தாங்க? எங்க அவங்க செல்லு கோயம்புத்தூர்ல வந்து? இல்லைங்க மேடம், வீட்டில் இருந்து செல்லு வாங்கி கொடுத்தாங்க மேடம். அப்ப நீங்க கோயம்புத்தூர் தானே வேலை பார்த்துருந்தீங்க? வேலை தான் பார்த்துருந்தேன் மேடம். சரி, அவங்க ஊர் பசங்க இருந்தாங்க மேடம், அங்க இருந்தாங்க. வேலை So, அவங்க மூலமா செல் வாங்கி கொடுத்து அனுப்பினாரா? அவங்கள தான் மேடம் நேரோட வாங்கி கொடுத்தாங்க. மாசத்துல ஒரு தடவை தானே உங்களை சந்திக்க முடியும்? மாதம் ஒரு வாட்டி தான் மேடம் வருவாங்க. அப்போ சரி. செல்லு வாங்கி கொடுத்தாங்க. சோ 2வது மாசம் வந்து உங்களுக்கு செல் வாங்கி 2வது மாதம் கொடுத்தாரு. மேடம், 3வது மாதம் தான் செல்லு வாங்கினது. ஏன் வாங்கி கொடுத்தீங்க? செல்லு முதல் மாதம் சம்பளம் கொடுத்து எனக்கு ஒரு செல்லு, சின்ன செல்லு ஒன்று வாங்கி வந்து ஏமா கொடு. உன்னை இட்டுன்னு போன 3 அண்ணாத்தை அவங்க பார்க்க போனாங்க மேடம். இட்டு போன 3 அண்ணாத்தா இட்டுன்னு போயிட்டு விட்ட 3 அண்ணாத்தை நீ எனக்கு ஜட்டி பனிலாம் என்ன வாங்கார சொன்னான்னு சொல்லிட்டு நீ போய் பார்த்த. ஒரு மாசம் கழிச்சு தான் திரும்பி இது ஆரம்பத்துல உன்னை வேலைக்கு இட்டுன்னு போனாங்களே, ஆரம்பத்துல ஃபர்ஸ்ட் வேலைக்கு இட்டுன்னு போனாங்களே. மூணாவதுனா வரல, சேர்த்து விட்டு ஒரு மாசம் தான் வந்தான். என்னுடைய சிக்னேச்சர் பாருங்க மகேஸ்வரி, இதெல்லாம் ரொம்ப லேட்டா நீங்க கேக்குற கேள்விகள். இதெல்லாம் அன்னைக்கே கேட்க வேண்டிய கேள்விகள். எனக்கு தெரியாது மேடம். திவ்யா, ஒரு நிமிஷம் கண்ணா. திவ்ய பாரதி, நீங்க தெளிவா சொல்லுங்கம்மா. பயப்படாம என்ன நடந்துச்சுன்னா உண்மை என்னன்னு சொல்லுங்க. செல்போன் வாங்கி கொடுத்தாரு, அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? செல்போன் வாங்கி கொடுத்துட்டு பேசியிருந்தாங்க மேடம். என்ன பேசினாரு? அவங்களும் தெரியும் பேசுறது. நல்லா பேசுவாரா? நல்லா பேசுறது. உங்களுக்கு தான் மாமா பிடிக்கும்ல. என்ன கேட்பாரு? சாப்பிட்டியாம்மா, நல்லா இருக்கியா, உனக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா, அப்படிதான் கேட்பாரா? இல்ல வேற ஏதாவது கேட்பாரா? வேற எதுவும் இல்லை மேடம், அப்படிதான் கேட்பாரு மேடம். சரி, எப்படி தொடர்பு வந்துச்சு உங்க 2 பேருக்கும்? அவ்வளோதான் மேடம், எனக்கு தெரியாது மேடம். என்னம்மா சொல்றீங்க? என்னம்மா சொல்றீங்க? உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன், அதுக்கு பதில் சொல்லாம அவர்கிட்ட தான் கேட்கணும்னா தொடர்பு உங்க 2 பேருக்குள்ள தானே இருந்துச்சு. இது பாருங்க, சரி உண்மை சொல்ல வேணாம்னு நீங்க முடிவு எடுத்துட்டீங்க, மறைக்கணும்னு முடிவு எடுத்துட்டீங்க. சரி, நீங்க சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க. இந்த 6 மாசத்துக்கு ஒரு முறை தான் லீவ், புரியுதுங்களா? இவங்க போயிட்டாங்க பாரு, அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க. மார்கழி 8ஆம் தேதி இவங்க அம்மா வீட்டுக்கு இவங்க தாலி கட்டி போட்டு போயிட்டாங்க, புரியுதுங்களா? இவங்களுக்கும் நானும் எந்த போனும், இவங்களும் எனக்கு பேசுறது கிடையாது, நானும் பேசுறது கிடையாது. சோ தொடர்பு கட்டு, அவ்வளவுதான். யாரு பொண்டாட்டிக்கும் இவங்க தொடர்பு கட்டு, பசங்களோட போயிட்டாங்க. ஆமா. இவங்க தம்பி பொண்டாட்டி பாலாஜின்றவங்களோட ஒய்ஃப் வந்து என் பசங்களுக்கு மட்டும் ஃபோன் பண்ணி கொடுக்கும். எங்க வந்து குளத்தாண்ட தங்கக்கு ஃபோன் பண்ணி கொடுக்கும். பசங்கள்கிட்ட நீங்க பேசினிருந்தேன். என் பையன் கிட்ட தான் பேச, பொண்ணு கிட்டலாம் கிடையாது. பையன் வந்து தான் பேசுற டைம். அதுக்கப்புறம் வந்து இந்த பொண்ணுக்கு என்ன பண்ணிச்சு, 2 அதான் சம்பளம் வாங்கி வந்து கொடுத்துச்சுல்ல, எனக்கு சின்ன செல்லு ஒன்று எடுத்து கொடுத்துச்சு. என்னன்னா நீங்க போய் மாசம் இல்லை மேடம், மாசத்துக்கு ஒரு நாள் தான் போகணும். ஆனா 2 மாசம் போனோம். அதுக்கப்புறம் வந்து இந்த பொண்ணு வந்து என்ன நினச்சி, இது மாதிரி எங்கள் பாப்பாலாம் ஃபோன் பண்ணி பேசுகிறாங்க, நம்பர் கொடுத்துட்டேன் வீட்டுக்கு, வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் பேசிக்கிறாங்க, அவங்களும் பேசுகிறாங்க, நானும் பேசுகிறேன், இல்லைன்னு சொல்லல நான், புரியுதுங்களா? இவங்க போயிட்டு 6 மாதம் நல்லவர் தான். இல்லை மேடம், தொடர்புன்னு சொல்கிறதுக்கு சொல்கிறேனே. இவங்க போயிட்டு 5 மாதம் 6 மாதம் கழிச்சு ஏப்ரல் MP எலெக்ஷன் அப்போ இவங்க வந்தாங்க. யார்? இவங்க அக்கா, இவங்க அம்மா, இவங்க தம்பி, என் பசங்க 2 இதுவும் வந்துச்சு. இந்த பொண்ணு 2 மாதம் இந்த பொண்ணுக்கிட்ட சம்பளம் வாங்கியாரு போகல நான், புரியுதுங்களா? இந்த பொண்ணுகிட்ட போற அன்னைக்கு தெரிஞ்சுக்கின்னு தான் இவங்க வந்ததே. எங்களுக்கு நிஜமாலுமே தெரியாது மேடம். தற்சமயத்துக்கு இந்த பொண்ணை போய் கூட்டின்னு வந்து அவங்க வீட்டில் விட்டுடலாம், அந்த பொண்ணால தானே பிரச்சனை உங்களுக்குள்ள வருதுன்னு சொல்லிட்டு இவங்க அக்காலாம் பேசின்னு ஊர் ஜனம் யாரு உங்களுக்கு விருப்பப்பட்டவங்க யார் என்ன பேசினாங்கன்னு எனக்கு தெரியாது மேடம். அன்னின்ற பட்சத்தில் நாங்கள் ஊருக்கு வந்த நகை கேட்கறதுக்காக, சரி அவங்களே வந்துட்டாங்க, இப்பவே நீங்க பேசி தீர்த்துக்குங்கடான்னு அவங்க பஞ்சாயத்து வச்சாங்க ஆளுங்க சொல்லிட்டு இருந்தாங்க மேடம். அதுதான் நடந்தது. இந்த பொண்ணை போய் கூட்டின்னு வரது எங்களுக்கு தெரியாது, எங்க அப்பா அம்மாங்களுக்கு தெரியாது, எங்க அக்காவுக்கும் தெரியாது. இந்த பொண்ணை போய் வரலாம் போல மேடம், சம்பளம் வாங்கின்னு வரதான் போனோம். நீ கூட்டின்னு வரன்ட்டு தான் போனீங்க அன்னைக்கு. நீ இப்ப 6 மாசம் கழிச்சு லீவு, 4 மாசம் கழிச்சு லீவ் போட முடியுமா? பெரியம்மா வந்துட்டாங்களா, பெரியம்மா கூப்பிட சொல்லுங்க. பாருங்கம்மா திவ்ய பாரதி, இப்ப நீங்க பேசாம இருக்கிறதுதான் பெரிய பிரச்சனையே. ஏன்னா அவங்க மனசு விட்டு பேசுறாங்க, இவரும் பேசுறாரு, ஆனா பேசாம மூடி வச்சு நீங்க மட்டும் ஆனந்தின்ற பொண்ணு கூட கேளுங்க மேடம். இந்த பொண்ணால தான் மேடம் உங்க 2 பேருக்கு கனெக்ஷன் ஆயிச்சு. அந்த பொண்ணு மூலமா தான் மேடம் உங்க பேசிட்டு ஆரம்பிச்சது மேடம். ஆனந்தி நீங்க சொல்றீங்க மேடம், வந்துச்சு, இவங்களே வெளிய எடுத்துட்டு வந்தாங்க மேடம். அந்த பொண்ணு தான். ஆனந்திக்கு என்ன வயசு? அந்த பொண்ணுக்கு என்ன மேடம் அது மூலமா தான் வேலைக்கு இட்டு போய் சேர்த்தது. நான் சொன்னேன் எங்க அக்கா வீட்டு பொண்ணு. ஆமா நான் சொன்னா முதல்ல சொன்னேன், எங்க அக்கா வீட்டு பொண்ணு மூலமா தான் வேலையில சேர்த்தது. அந்த பொண்ணு மூலமா தான். அப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க? அந்த ஆனந்தினால தான் இவங்க 2 பேருக்கும் கனெக்ஷனே வந்துச்சு. அந்த பொண்ணு தான் இவங்களுக்கு இந்த பொண்ணு எதுவுமே தெரியாது சொன்னீங்களே. தெளிவா சொல்லுங்க,
யார் இந்த ஏதோ ஆனந்தி? காரணம் எப்படி இவதான் connection அவங்க இவங்க அக்கா வந்துச்சு? பொண்ணு மேடம், பங்காளி விட அக்கா பொண்ணு. சரி, அந்த அப்ப அந்த அக்கா பொண்ணு தான் இவங்க ரெண்டு பேரும் கனெக்ட் ஆமா. பண்ணி விட்டுருக்காங்கன்னு நீங்க ஆமா, சொல்றீங்க. அவங்க- ஏன் எதுக்காக? அது அவங்களுக்கு தெரியும் மேடம். அந்த சும்மா பொண்ணு வந்து நான் மேடம், மாசமா இரு, இரு. இருக்கும்போது அவங்க இதெல்லாம் ரெண்டு சும்மாங்க. பேரும் கல்யாணம் பண்ணி இவளே தான் போயிட்டாங்க. கூட்டி நீங்க வச்சாங்க, என்ன இவ தாலி பண்ணீங்கன்னு எங்க இதுதாங்க அக்கா தீந்து. வந்து ஃபோன் பண்ணி கேட்டுச்சு மேடம். அந்த பொண்ணு ஆமா, கேட்டுச்சா? போன்ல கேட்டுச்சு. என்ன கேட்டுச்சு? இவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணின்னு போயிட்டீங்கன்னா நீங்க என்ன பண்ணீங்கன்னு எங்களை கேட்டுச்சு மேடம். அப்பதான் கேட்டுச்சு? ஆமா, அந்த பொண்ணு எங்களை கேட்டுச்சு. அது நமக்கு தெரியாது மேடம். கேட்டுச்சு. எனக்கு இந்த வார்த்தை இவங்களோட தெரியாது. அண்ணனா நீ எங்க அக்காவும் கனெக்ஷன் விட்டு பேச விட்டு பத்த செல்ல அன்னைக்கு தான் அந்த பொண்ணு கேட்டுச்சு. ஆனாதான் எனக்கு டவுட். திவ்யா பாரதிக்கும் இவருக்கும் தொடர்பு அதுதான் எப்படி எப்படி வந்துச்சு? இதோ சொல்றேன் மேடம். இன்னும் அந்த விஷயத்துக்கு நீங்க வரல. அதை கேளு அம்மா. சுத்தி எங்க பிரச்சனையே பேசுறீங்க. எங்க பிரச்சனையே என்னன்றது இப்பதான் எப்படி சொல்றேன் நீ மேடம். joint ஆனா இந்த எனக்கு குழந்தை 5 லட்சம் சொன்னாங்கல்ல, செலவாச்சு, இப்ப இந்த குழந்தை 3,000 சொன்னாங்கல்ல, உங்க வீட்டுல பிரச்சனை வந்ததே திவ்யா பாரதினாலதான். நான் கேக்குறது திவ்யா பாரதிக்கும் உங்களுக்கும் தொடர்பு எப்ப வந்துச்சு? இந்த போன்ல சாட்டை கொண்டு இருந்தது இதோட தான் முடிஞ்சு போச்சு. தொடர்பு டச்சிங் முத்தம் கித்தம் அப்படின்ற ஒண்ணுமே கிடையாது. நான் என்ன சொல்றேன்னா, இவ்ளோ பேசுனதெல்லாம் நம்ம கண்டுக்க போறது இல்ல. முக்கியமா சுருக்கமா நீங்க சொன்னீங்கன்னா விஷயம் என்னன்னு புரியுது. இந்த குழந்தை சண்டை மேடம், இத வந்து இவங்க அம்மா கிட்ட கேட்டேன். என் பொண்ணு நான் அப்படி வளர்க்கல. உங்களுக்கு என்ன சந்தேகம்னா இந்த குழந்தை என் குழந்தை இல்ல அவ்வளவுதான். அவ்வளவுதான். என்னடா இவங்க வீட்டுல எல்லாருமே சொல்லிட்டாங்க, என் பொண்ணு மாசமா இல்ல, என் குழந்தை இதுவா இல்ல அதுவா இல்லன்னு சொல்லிட்டு நான் இவங்களே சொல்லிட்டேன் சொல்லிட்டாங்க. அவங்க சொல்றதுக்கு. நான் தான் சொல்லவே இல்லையே ஏன் யாருக்குமே நான் மேடம், மாசமா நான் 4 மாசம் மாசமா இருக்குது வீட்டுல ஒரு நாள் கூட சொல்லிருக்க மாட்டேன். நீ நான் சொல்லவே 4 இல்லையே. மாசம் நான் மாசமா இருக்கிறேன். என் ஊர்ல பசங்க ரெண்டு ஆளுங்கிட்ட தான் நான் தலைக்கு ஊத்திக்கலன்னு நான் சொன்னேன். எக்கா எனக்கு தலைக்கு ஊத்திக்கல மேடம், நின்னு போச்சுன்னு சொல்லிக்கிறேன். என் அதே மாதிரி இந்த கோயிலுக்கு புது நான் 6 நாள் கிட்ட தான் சொல்லிக்கிறேன். மேடம். நீ என்ன இப்ப உனக்கு பிரச்சனை? என் குழந்தை டெஸ்ட் எடுத்து பாரு. இப்போ உங்களுக்கு என்ன தேவை அது சொல்லுங்க மேடம். நான் வந்து இவங்களுக்கு வந்து எனக்கு வந்து 3வது குழந்தையினுடைய டிஎன்ஏ டெஸ்ட் எனக்கு தேவை கம்பல்சரி. அதுக்கப்புறம் இந்த பொண்ணு நான் செக்ஸ் டார்ச்சர் கொடுத்து தான் நான் இந்த பொண்ணு உடம்புக்கு தான் நான் ஆசைப்பட்டுன்னு சொல்லிட்டு ஊரு பூரா சொல்லி வச்சுக்கிறாங்க பாரு. அதை வெளியில தெரிஞ்சாகணும். என் ஊர்லயும் சரி இவங்க ஊர்லயும் விசாரிக்கணும். செக்ஸ் டார்ச்சர் செஞ்சாரா? செக்ஸ் டார்ச்சர் செஞ்சாரா? கேட்ட கேள்விக்கு பதில். திவ்யா பாரதி, என்ன நடந்துச்சு? என்னம்மா நடந்துச்சு? செக்ஸ் டார்ச்சர் செஞ்சாரா? உங்க ஊர்லயா வெளியில எங்க ஒரு வேலை சரிங்களா? சரி நாங்க வந்து உட்கார, நீங்க இங்க உட்காருங்க. மேடம். இல்லை எனக்கு அது தாங்கலை. வேற எதனா வார்த்தை சொல்லியிருந்தா கூட எனக்கு தாங்கியிருக்கும். அது அவ சொல்லட்டும். ஏம்மா, நான் எவ்வளவு நேரமா நான் கேட்டுட்டு இருக்கேன். ஏம்மா, என்ன நடந்துச்சுமா? மாப்பிள்ள வணக்கம். வந்த என்ன வேலை சித்திரவத்தை பண்ற பாரு. என் பொண்ணு இல்லையோ கொண்டு 6 வருஷமா, ஒரு நாள் 2 நாள் 6 வருஷமா இந்த மாதிரி பொண்ணு பெத்த தாய்ங்களுக்கு இந்த மாதிரி கொடுமை வரக்கூடாது. நீ ஒரு அக்கா கூட பிறந்திருக்கிற, இந்த கொடுமையை பண்ணக்கூடாது. 6 வருஷமா பட்டு வரேன். 6 வருஷத்துக்கு அந்த ஒரு பொண்ணை ஆமா, பொண்ணு பாவம் சும்மா தான் என் பொண்ணு வந்து உங்களால சோறு கொடுத்தா, தண்ணி குடித்தா, என் புள்ள வந்து சாப்பிட்டா, என் ஆம்பளை வந்து சாப்பிட்டா, நான் வந்து சாப்பிட்டேன். எங்களுக்கு வரதட்சணை கொடுமை 6 வருஷம் ஒரு நிமிஷம்மா. இவங்க வாழ்க்கையில விளையாடினதே உங்க தங்கச்சி பொண்ணு தானேம்மா? எங்க குடும்ப கட்சிக்கு இவங்க 2 பேரும். என் சொல்ல கொஞ்சம் வாங்க மேடம். உனக்கு வணக்கம். உன் காலில் வந்து கூட அவங்களே தான் மேடம் அந்த சொல்ல கொஞ்சம் வாங்க. நான் தான் தப்பு பண்ணேங்க. அதுல நான் தான் தப்பு பண்ணேன். நான் மேடம் கேக்குற மாதிரியே நான் கேக்குற மேடம். கண்டிப்பா கேளுங்கம்மா. ஏமா, நீங்க மாசமா இருந்தீங்களா? உங்க அண்ணன் தான் உங்க பெரியம்மா மருந்து கொடுத்து உங்க அண்ணன் உனக்கு கொடுத்தாரா? நீ அபசன் ஆயிடுச்சா மேம்? எங்க அக்காவுக்கு ஒரு ஃபோன் பண்ணு. ஒரு நிமிஷங்க. யார் சொன்னது அந்த யாரு அந்த சரி நீங்க எங்க சொல்லல. அண்ணன் செல்லு ஃபோன் பண்ணாங்க அவங்க அக்கா. நான் என்ன சொன்னேன், தலைக்கு தான் ஊத்திங்கிறேன். போன மரணத்தை நான் தலைக்கு ஊத்திக்கினேன். நீங்க மாசமா இருந்து உங்க அண்ணன் தான் உங்களுக்கு மருந்து குத்து அப்புறம் என்கிட்ட ஃபோன்ல நம்ம குழந்தை கழிச்சிட்டாங்க அழுது. ஏன் சார் நீங்க பேசுறீங்க? நான் போவாது முன்னியே அவங்க ஊர் பசங்களை போன் பண்ணி கேட்டிருக்காங்க. இவங்க என்ன கேட்டிருக்காங்க? திவ்யா பாரதி வந்துச்சா இல்லையா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏன் அடிக்கடி phone பண்ணி கேட்டீங்க? கேட்பாங்களாமா. மேடம் இதோ சொல்லிட்டாங்கல்ல, மகேஸ்வரிக்கு இல்லாத அக்கறை உங்களுக்கு ஏன் சார் அந்த பொண்ணு மேல? இதோ சொன்னது பொய். இது நான் அந்த ஆண்டவர் அந்த சண்முகன்ற ஒரு பசங்களை கேளுங்க தான் மேடம் இருங்க. சொல்லிருக்கு. இந்த பிறந்த நாளுக்கு அப்புறம் யாரே எங்க மச்சான் விட்டு பிறந்த நாளுக்கு அப்புறம்
இந்த பொண்ணை பத்தியோ இல்லையே அதுக்கு முன்னாடியே கூட உங்க ஊருக்கு நான் வந்துக்கிறேன்னா போய்க்கிறேன்னா உங்களால என்ன பேசுமா கேளுங்க. உங்க மாமா ஆண்டி இன்ன வரைக்கும் நான் கேட்கறேன். சரி, நீங்க என்ன கேட்கல மேடம். நான் பேச அந்த மாட்டேன் பொண்ணு ஃபோன் பண்ணி உங்க 2 பேருக்கும் நடுவுல எப்படி சார் தொடர்பு வந்துச்சு? போய் நான் வந்து உங்க வேலை செஞ்சிருந்தேன் குரோம்பேட்டில் வேலை செஞ்சிருக்கும் போது 2 நாள் மிஸ்டு கால் வந்து புது நம்பர்லேருந்து. ஆனால் அந்த நம்பரில் வந்து இப்படியே தான் ஃபோன் வருது. யாரா இருக்கும் எங்களுக்குள்ளே குழப்பம். ஆண்டவர் சிலேருந்து ஃபோன் போடுறான், அவருக்கும் இதே தான். 2 நாள் கழிச்சு ஏய் என்ன அந்த அண்ணா அப்படிலாம் பேசுறாரு, இந்த பேர் ஆண்டவர் கேட்குறாரு, ஏம்மா உனக்கு என்ன ரேட்டு என்ன ஃபோன் அட்டன் பண்ணுறேன் பேச மாட்டேங்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆண்டவர்ன்றவர்ன்ற அதுக்கப்புறம் ஏய் என்ன நீ வந்து நைட்டு வந்து இன்னும் நீ அப்படிலாம் மாற்றி மாற்றி பேசுற அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இதே பொண்ணு இந்த பொண்ணு சுகன்யான்ற செல்லுலேருந்து முதல் நாள். அதுக்கப்புறம் தான் ஆனந்திக்கு ஃபோன் பண்ணி நான் கேட்டேன். எங்க அக்கா வந்து யாரு சொல்லிச்சு சுகன்யா? அவங்க கூட வேலை செய்யற பொண்ணு. ஃபோன் பண்ணி நீ வந்துட்டான்னு கேக்குறேன்ட்டு அஞ்சலின்ற பொண்ணு எங்களை சொல்லிச்சிங்க மேடம். கொஞ்சம் போனை வாங்கி போட்டு யாருப்பா இப்போ இந்த அஞ்சலி? எல்லாம் ஊர் பொண்ணு தான் மேடம். ஒவ்வொருத்தரா ஒவ்வொரு பேரா வந்துட்டு இருக்குப்பா. என்னப்பா எல்லாரும் உங்க வாழ்க்கையில எவ்வளவு பொண்ணுங்க, அது மட்டும் முதல்ல அந்த லிஸ்ட் எவ்வளவு கொடுங்க. நம்பர் இருக்குது மேடம் எனக்கு அந்த அளவுக்கு நான் சீப்பான ஊர் பொண்ணு நம்பர் எல்லாம் உங்களுக்கு தெரியும் மேடம். எவ்வளவு செலவானாலும் சரி கோயம்புத்தூர் போவோம். எவ்வளவு செலவு நான் இதுக்கு இன்னும் 10 வருஷம் கடன் அடிச்சுக்கிறேன் போவோம். இந்த பொண்ணு அந்த சொல்லிக்கின்னு வருது பாரு, அவங்க கட்டலாம் நான் வந்து ஏதாவது ஆனந்தி யாரு? என் சொந்த பங்காளி விட்டு அக்கா அக்கா பொண்ணு யாரே வீடே இல்லாத கொண்டாங்கத்தான் வீட்டுல வந்து அந்த பொண்ணு பாருங்க, நாங்க அதுல ஒரு ரெக்கார்டிங் வச்சிருக்கோம், அது இப்ப நாங்க ப்ளே பண்ண போறோம். சத்தமா சத்தமா ஒரு நிமிஷம் சத்தமா கூட சத்தமா இருப்பா சத்தமா கொடுக்கலாம் முத்தம் கொடுன்னு சொன்னது மேடம். ஒரு நிமிஷம், இது யார் யார் பேசுறது? நீங்க 2 பேரும் பேசுறது. 2 பேர் தான். நீங்களும் திவ்யா பாரதியும். பட் ஆனந்தின பேர்ல சேவ் பண்ணி வச்சிருக்கீங்க. அந்த பொண்ணு ஆனந்தின்ற செல்லுல இருந்து தான் பேசிச்சே. எது வரைக்கும் செல்லு நான் கொடுக்கவும் இல்ல போகவும் இல்ல. இதுதான் அந்த ஆனந்துக்கு தான் மேடம். உங்களுக்கு 2 பேரும் சேர்த்து இந்த ரெக்கார்டிங் பண்ணி வச்சதே ஆனந்தியோட. இவங்களோட பேசல இவங்க ரெக்கார்டிங் பண்றது மேடம். இவங்க 2 பேரும் ஒண்ணா பேசிட்டு இல்ல இல்லன்றாங்க மேடம். திவ்யா பாரதி ஆனந்த் கிட்ட பேசினாரா இல்ல உங்ககிட்ட பேசிட்டாரா? இதெல்லாம் மேடம் நான் வேலைக்கு போயிட்டு ரூம்ல சொல்ல நான் பேசுவேன் மேடம். ஃபோன் வந்தா நான் எடுத்து பேசுவேன். இது பேசினது யாரு? நான் வேலைக்கு போயிட்டு யார் இது எடுத்து பேசினது யாரு? குரல் யார் அது? கேட்டுக்கோ, நல்லா கேட்டுக்கோங்க. இது யாரோட குரல்? என் பொண்டாட்டி மறுபடியும் என்கிட்ட வந்து பேச ஆரம்பிச்சிட்டால. ஆமா கொடுட்டா பாத்துக்குமா, இதெல்லாம் எதுவுமே பண்ணல தப்பு. பொண்டாட்டி பிள்ளைங்க ஊர்ல இருக்கும் போது யாரு வாய்ஸ் இது? யாரு குரல் இது? திவ்யா பாரதி இதுவும் தெரியாதுன்னு சொல்லாதீங்க. தூக்கு மாடி போய் தொங்கிட்டு போ. முறைச்சு என்ன பாக்காதீங்க. முறைச்சு பார்த்ததுனால உண்மை என்னன்னு எங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்காதீங்க. தொங்கிட்டு போ. இது ஆனந்தி வாய்ஸா? இது உங்க குரலா? அது கேளுங்க மேடம். மாட்டி விட்டு அவங்க தப்பிச்சுக்கினாங்க மேடம். நான் மாட்டிக்கினேன். பேசுனது யாருன்னு கேளுங்க. பேசினது யாரு? ஆனந்தி உங்க குரல்ல பேசிட்டாரா? என்ன மாட்டி விட்டாங்க? இவங்க 2 பேரும் பேசுறத விட்டுதே அந்த அம்மா. இவங்க 2 பேரும் சேர்த்து விட்டுதே அந்த அம்மா தான். இந்த போஸ்ட் இவ என்ன சொல்ல வரானா, எங்க 2 பேரையும் கனெக்ட் பண்ணி வச்சு இப்போ எங்க ரெக்கார்டிங்கே அவங்க கொடுத்து எங்க மாட்டி வைக்கறாங்க. அது ரெக்கார்டிங் இவர் தான் பிடிக்கிறது. ரெக்கார்டிங் பண்றது எல்லாம் இவங்க வேலை. இவங்க 2 பேரும் பேசுறது எதுக்கு இந்த வேலை செய்றீங்க? எல்லாமே ஏன் ரெக்கார்ட் பண்ணீங்க? பாருங்க, ஒருத்தர் உங்களை நம்பி தான் உங்க கிட்ட பேசிட்டு இருக்காங்க. ஏன் சொல்றது கேளுங்க. எல்லா விஷயத்தையும் முதல்ல இவங்க வந்து நான் முதல்ல சொல்லும்போது இல்லவே இல்ல சொல்லிட்டு இல்லன்னு சொன்னவங்க இவங்க மாட்டாங்க. பேசிட்டு இல்லன்னு சொன்னவங்க இவங்க எல்லாரும். இவங்க கிட்ட இல்ல பாருங்க, நான் உங்களை நம்பி உங்க கிட்ட நான் பேசுறேன். அது நீங்க ரெக்கார்ட் பண்றீங்க. ரெக்கார்டிங் பண்ண அந்த உறவுல உங்களுக்கு நம்பிக்கை இல்ல. இவங்க நம்ப மாட்டேங்கறாங்களே. எல்லா விஷயத்தையும் நம்ம விட்டுடலாம். இது பாருங்க எலர்மார் சொல்லுங்க மேடம். தாய் தாப்பு இல்லாத பாருங்க குணன்ட்டி அண்ணா உங்களுக்கு நிறைய பேர் இங்க வந்த தப்பு எனக்கு தப்பு தெரிஞ்சதுன்னா நான் உங்களை போலீஸ் ஸ்டேஷனுக்கு அனுப்பியிருக்கேன். இப்போ நீங்க செஞ்ச விஷயம் சட்டப்படி தப்பு. ஏன் அப்படி பண்றீங்க?
நான் அப்படின்னு காரணம் ஒரு பொண்ணு உங்ககிட்ட தனிமையில அதுவும் உங்களை நம்பி பேசுறதுன்னா ஏன் அந்த ரெக்கார்ட் பண்றீங்க? மேடம் இந்த பொண்ணை இட்டு போனதுக்கு அப்புறம் பேசுனது இல்ல மேடம். இது கோயம்புத்தூர்ல இந்த பொண்ணு வேலை செஞ்சுன்னு இருக்கும்போது நான் சொல்றேன், பேசுறது. அந்த பொண்ணை சந்திக்கிறதுக்கு முந்தியோ இல்ல நீங்க 2 பேரும் உங்களுக்குள்ள தொடர்பு வந்த பிறகு நீங்க ரெக்கார்ட் பண்ணீங்களோ நான் அது சொல்லல. பட் எதுக்காக நீங்க ரெக்கார்ட் பண்றீங்க? ஏன்னா எங்க கிட்ட நீங்க வல்கரா பேசினதும் ரெக்கார்டிங் எங்கிட்ட இருக்கு. நீங்க 2 பேரும் அசிங்கமா பேசுன ரெக்கார்டிங் எங்க கிட்ட இருக்குது மேடம். அதுக்காக தான் நான் கொடுத்திருக்கேன். நான் என்னடா இவங்க சொல்லவே இல்ல. பொண்டாட்டி புள்ளைங்களை விட்டுட்டு நான் கேக்குறேன், ரெக்கார்ட் பண்றீங்கன்னு தான் கேக்குறேன். நான் தப்பு தான் மேடம். நான் இல்ல தப்புதான். நான் சொன்னேன் சொல்லிட்டு தான். நான் ஏன்னாக்கா நீ முதல்ல என்னை ஏமாத்திட்டு போயிட்ட. எனக்கிட்டக்கா எதுவுமே பேசலன்னு சொல்லிட்டு போயிட்ட. இப்ப நீ வந்து பேசிங்கிற இது உங்க வீட்டுக்கு தெரியுமான்னு தான். எவன் வந்தாலும் எனக்கு கவலை கிடையாது. எனக்கு நீ தான் முக்கியம். இந்த பொண்ணு சொன்னதுக்கு அப்புறம் தான் நான் பேச ஆரம்பித்தோம். புரியுதுங்களா? நல்லா வந்து அதுக்கப்புறம் தான் நான் மெமரி கார்டு போடுற செல்லே வாங்கணும் மேடம். அந்த பொண்ணு பேசுறத நீ ரெக்கார்டிங் பண்ணி வச்சிருப்பா. நான் பேசுறத ரெக்கார்டிங் பண்றேன், இந்த அம்மா பேசுறத ரெக்கார்டிங் பண்றேன், அந்த அம்மா பேசுறத ரெக்கார்டிங் பண்றேன், மேடம் பேசுறத ரெக்கார்டிங் பண்றேன். ஆனா நீ பேசுறது யார் ரெக்கார்டிங் பண்றது? நான் தான் உங்களோட பேசிங்க. அப்படியே நீ ரெக்கார்டிங் அதை என்கிட்ட மட்டும் தனியா நான் பேசுறது மட்டும் தனியா இடையே எடுத்து சின்ன முட்டு மட்டும் பேசுறேன். நான் தான் கூட மேல பேசிக்கிறேன். முதல்ல நீ பேசாத. நம்ம இப்படியே பேசணும்னா இதுக்கு ஒரு முடிவு இல்லப்பா. திவ்ய பாரதி, கடைசி சான்ஸ். நீங்க சொல்ல போறீங்களா இல்லையா? மேடம் எனக்கு தெரிஞ்சு சொல்ல போறேன். நீங்க இவங்க வாழ்க்கையில விளையாடி இருக்கீங்க. இப்போ நீங்க மாட்டிக்க போறீங்கன்னு தெரிஞ்ச உடனே ரொம்ப சைலண்டா எனக்கு எதுவுமே தெரியாது, எனக்கு எதுவுமே தெரியாது மேடம் சொல்ல முடியும். தெரியாம தெரியாது. என்ன பண்ண சொல்றீங்க? வீட்டுக்கு எங்க அண்ணன் போயிருக்காங்க. இவங்க என்ன சொல்லிக்கிறாங்க, அவங்க போற அப்பதான் இவங்க அம்மா சொல்லி அனுப்பிடுறாங்க. 3 மாசம் நம்ம இப்ப எங்க தம்பி வாட்டி குழந்தை கழிச்சிட்டேன். எங்க தம்பி பொண்டாட்டி கிட்ட சொல்லி எனக்கு ஒண்ணும் புரிய மாட்டேங்குதுமா. ஒரு நிமிஷமா அவங்க அழுது பேசுறாங்க. அந்த பொண்ணு டென்ஷன்ல பேசுது. அவர் பதட்டமா பேசுறாரு. அவர் அந்த அம்மாக்கு எனக்கு எதுவுமே தெரியாம பேசிட்டு இருக்காங்க. ஆனா சிரிச்சு பேசுறது நீங்க. அப்படிதான் மேடம். என்னங்க டைப்? என்ன டைப் கேக்குற? டைப் வயசு என்ன? அவ்வளவு தப்பு அந்த பொண்ணு பண்ணிருக்கு. அதனால வாய் மூடிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கா. அதுக்கு மேல ஒரு சிரிப்பு வேற. கேவலமா சிரிக்கிறீங்க. அவங்க வாழ்க்கை குட்டிச்சவர் அடிச்சு 4 பேர் 3 பசங்க. நான் கேக்குற கேள்விக்கு ஒண்ணு நீங்க முறைச்சு பாக்குறீங்க, 2வது விஷயம் சிரிச்சு பேசுறீங்க. என் குழந்தைய ஒரு நிமிஷம் உங்க முடிவு என்ன? உங்க முடிவு என்ன? முறைச்சு பாக்காதீங்க. எல்லாரும் மாறணும் உங்களுக்கு தேவையில்லை, அப்படிதானே? ஆமா மேடம். இனிமே அவங்க வாழ்க்கையில நீங்க குறுக்க வர மாட்டீங்க. சந்தோஷமா வாழட்டும் மேடம். நீ போமா வழியில. இனிமே உன் விஷயம் முடிஞ்சிருச்சு. நீ போ, வெளியில போ. மகேஸ்வரி, உங்களுக்கு என்னமா தேவை? எனக்கு என் கணவர் கூட நான் இருக்கிறேன் மேடம். சரி. ஆனா எனக்கு மாமனார் மாமியார் பிரச்சனை எதுவுமே எனக்கு தேவை. எங்க வீட்டுல வீடு இல்லங்க, காலி மணக்குது, கட்டி சொல்லுங்க. எனக்கு வந்து எனக்கு தாலி கட்டின வீடு வந்து ஊருல இருக்கு. எனக்கு கட்டினது தாலி முத கட்டினதே அந்த வீட்டுல தான். இல்லங்க, லவ் பண்ணி வந்து இது இட்டுனது அந்த வீட்டுல தான். இந்த வீடு தான் எனக்கு காமிச்சது. எனக்கு அந்த வீட்டுக்கு வாங்கி கொடுத்துருங்க மேடம். இல்லங்க, எடுத்து கும்பிட்டு ஒரே ஒரு நிமிஷம் கூரை கொடுத்தா இவ்வளவு குற்றச்சாட்டு நீங்க சொல்றீங்க உங்க புருஷனை பத்தி. அவர் இப்படி அவர் இது செஞ்சாரு அது செஞ்சாரு. கட்டி சொல். புருஷன் கூட அந்த ப்ராப்பர்ட்டியை பத்தி நீங்க பேசுறீங்க, சொத்தை பத்தி பேசுறீங்க. சொத்தை பத்திலாம் நான் பேசல மேடம். நீங்க சொன்னீங்களேமா என்ன மேடம்? என் தாலி கட்ட அந்த வீட்டுல நான் சொல்றேன், என் புருஷன் என்கிட்ட வந்துட்டாரு, நான் சந்தோஷமா நான் வாழ என்ன விட்டுடுங்கன்னா நீங்க அந்த முடிவு எடுக்க போறீங்களா? இல்ல அவர் கூட நான் வாழ்ந்தோம், அந்த டார்ச்சர் எனக்கு தேவையில்லை, எப்படிமா நீங்க சொல்ல முடியும்? அம்மா அப்பா உங்களுக்கு உங்க அம்மா எப்படி தேவை? ஒரு நிமிஷம் நான் அவங்க ஒண்ணா படுத்துன்னு எங்களுக்கு தேவை மேடம். 4 வருஷமா அவங்க சமைச்சு கட்டி சொல்லு. ஊடி இல்ல கூரை விட்டு ஐவேசி போட்டு ஊடி இல்ல ஊடி இல்ல யாரோ எங்க கிடக்குறா என் பொண்ணு எங்க ஆடி வாய வைக்க வாங்குறேன். என் பொண்ணு தாய் யாருக்கு எப்படி நோட்டு கல்யாணம் பண்ண கல்யாணம் போட்டு
உட்காருங்க. ஆறு முறை என்ன இதே போல கோர்ட்டு கச்சேரி இருக்கிறா எப்ப நான் 2 லட்சம் சரிம்மா உட்காருங்கம்மா உட்காருங்க. அம்மா நான் சொல்றதை நீங்க கேட்க போறீங்களா இல்லையா? என்னால முடியலையா மகேஸ்வரி உங்களுக்கு உங்க புருஷன் வேணுமா வேணாமா? எங்க புருஷன் எனக்கு வேணும் மேடம். போதும். நீங்க அவங்க கூட எனக்கு வாழ்க்கை 2 பேருமே வேணாம் மேடம். அந்த பொண்ணு சொல்லிட்டு போயிடுச்சு, இதுதான் எனக்கு வேணாம் மேடம். நான் இப்போ கூட வாழறேன் தான் மேடம் சொல்றேன். உங்க அம்மா முடியாது மேடம். எங்க அம்மா வேணாம்னு சொன்னாலும் நான் வாழறேன் மேடம். ஏம்மா அவர் ஒத்துக்க மாட்டேன்னு சொல்றாரு? அதுதான் தெரியல மேடம். நான் என்ன தப்பு செஞ்சேன் சொல்லுங்க. என் குழந்தை டிஎன்சி டெஸ்ட் நான் தப்பு செஞ்சிருந்தேன்னா அந்த குழந்தையோட டெஸ்ட் எடுக்க விட மாட்டேன் மேடம். நீ வேணாம்னு சொல்லிட்டு நான் விட்டு கிடச்சிட்டு போயிடுவேன். நான் தப்பு செய்யாத போயிட்டு வச்சா என் குழந்தை டெஸ்ட் கூட எடுத்துன்னு நான் நிரூபிக்கணும் மேடம். அம்மா நீங்க கொஞ்சம் வெளியில போங்க. அம்மா நீங்களும் கொஞ்சம் வெளியில போங்கம்மா. நீங்க 2 பேரும் எல்லாத்தையுமே மறந்து பசங்களுக்காக சேர்ந்து வாழ போறீங்களா இல்லையா? என் பசங்களை என் கட்ட விட்டு சொல்ல அதெல்லாம் சும்மா பாருங்க மேடம். அதெல்லாம் முடியாது. முதல் தப்பு நீங்க செய்யறது போனை வச்சு எல்லார்கிட்டயும் பேசுறது, ரெக்கார்டு பண்றது. முதல்ல அந்த விஷயத்த முதல்ல ஃபுல் ஸ்டாப் போடுங்க. ஏன்னா இப்போ ஒரு அப்பாவா நீங்க பேசணும் என்கிட்ட. சொல்லுங்க. ஏன்னா 3 பசங்க கொஞ்சம் ரெஸ்பான்சிபிளா. அந்த 3 பசங்களோட எதிர்காலம், அவங்க வாழ்க்கை உங்களை நம்பிதான் அந்த பசங்க இந்த உலகத்துக்கே வந்திருக்கு. புரிஞ்சுதா? சரிங்க. ஒரு பொண்ணை நீங்க கல்யாணம் பண்ணிருக்கீங்க, இன்னொரு பொண்ணு உங்க வாழ்க்கையில வருது. இந்த பொண்ணை விட்டு அவளை கல்யாணம் பண்ணிக்கிறீங்க. 2 மாசத்துல அந்த பொண்ணை நீங்க விடுறீங்க. நான் விடல மேடம். நான் இந்த ஒண்ணுங்க சூனாமேடு ஸ்டேஷன்ல 2 பேருமே சேர்ந்து வரணும் தான் எழுதி கொடுத்தாங்களே. இவங்க 2 பேருமே சேர்ந்து சூனாமேடு ஸ்டேஷன்ல அந்த பொண்ணு இந்த பொண்ணு சேர்ந்து. நான் சொல்றது நீங்க கேட்க போறீங்களா? கேக்குறேன் மேடம், நான் கேக்குறேன். நீங்க சொன்னீங்களே 2 பேர் 2 மாசத்துல விட்டுட்டேன்னு சொன்னீங்களா? இப்போ நான் சொல்றது நீங்க கேட்க போறீங்களா? கேக்குறேன் மேடம். உங்க பசங்களுடைய எதிர்காலம், நீங்க 2 பேரும் சந்தோஷமா வாழணும். நடக்க கூடாது, நடந்துச்சு. இது முடிவு இல்ல. முடியல எனக்கு. அந்த அளவுக்கு இது ஆயிப்போச்சு மேடம். கான்ஸ்டன்ட் சந்தோஷமா நீங்க 2 பேரும் சந்தோஷம் வாழ்க்கை. இது பாருங்க, நீங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணது எதுக்காக? சந்தோஷமா வாழணுங்கிறதுக்காக தான். சரி, ஏதோ நடக்க கூடாது, நடந்துருச்சு. நான் என்ன சொல்ல வரேன்னா, அது யார் தப்பு? அதுல உங்க தப்பு இருக்கு, அந்த பொண்ணு தப்பு இருக்கு, மகேஸ்வரியோட தப்பு இருக்கு. 3 பேரும் தவறு செஞ்சிருக்கீங்க. இப்ப நான் என்ன சொல்றேன்னா, அது ஒரு கெட்ட கனவா மறந்து ஒரு புது வாழ்க்கை நம்ம பசங்களுக்காக. எப்படி மேடம் மறக்கிற அளவுக்கு முடியல மேடம். என்னன்னு தெரியுமா, இவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் மேடம். அந்த பொண்ணு இட்டு போறதுக்கு முன்னாடி நான் வந்து அந்த 10 நாள் தான் வந்து போனேன் மேடம். 10 நாள்ல இவ அந்த பொண்ணு அதை பேசுறது, நான் பேசுறது போனது வந்து என்ன பேசுறீங்களே, நீங்களும் தானே தப்பு செஞ்சிருக்கீங்க. ஆமா மேடம். அப்போ நான் தப்பு பண்ணலன்னு நீங்க தப்பு செஞ்சிருக்கீங்க. அதுவே மேடம் நீங்க வந்து இது பாருங்க, நான் இந்த பொண்ணு இட்டு முன்னாடி நீ வந்திருக்கலாம் மேடம். ஒரே நிமிஷங்க. இப்ப நம்ம கம்பேர் பண்ணும்போது நீங்க தான் இன்னொரு பொண்ணு கூட வாழ்ந்திருக்கீங்க, அந்த பொண்ணு வாழல. நீங்க வராதனாலதான் மேடம். நீ தான் அனுப்பி வச்சது மெயின் விஷயம். என்ன சொல்றேன், தீபாவளிக்கு போன மேடம். நான் சொல்றேன், அந்த பொண்ணுதான் அவங்க வாழ்க்கையில இருந்து போறது. அதுக்காக நீங்க என்ன வேணா செய்வீங்களா? நான் அப்படி சொல்லல மேடம். சரி, என் பசங்களை விட்டு, என் மனைவியை விட்டு நான் இன்னொருத்தைய கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஏன்னா இவதான் என்னை விட்டுட்டு போயிட்டா, எனக்கு ஒரு வாழ்க்கை தேவை. சரி, நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். 2 மாசம் இந்த பொண்ணு கூட வாழ்ந்தீங்க, அந்த பொண்ணு எனக்கு வேணான்னு சொல்லி, அதுக்கப்புறம் நீங்க 3வது ஒரு பொண்ணை பாப்பீங்க. நான் இப்ப கூட நான் இன்னொரு விஷயம் மேடம், ஃபேமிலி பிளானிங் வேண்டி கூட என்ன அனுப்புங்க. நான் இன்னொரு லைஃப்ல மேரேஜ் பண்ணி பேசிட்டு இருக்கேன். நான் அந்த ஒரு நீங்க சொன்னீங்க தெரியுமா, இதை எனக்கு எல்லா ஸ்டேஷன்லயும் சொல்லிக்கின்னு வந்து தான். என்ன தெரியுமா, நீ இன்னொன்னு இட்டு போயிடுடா, இன்னொன்னு இட்டு போயிடுடா, இதை சொல்லிக்கினே தான் வந்தாங்களா கடைசி வரைக்கும். கட்ட பஞ்சாயத்துல தான் சொல்லிக்கின்னு வந்தாங்க. அதுதான் உண்மை. அந்த மாதிரி அளவுக்கு நான் ஆளு எனக்கு தெரியும். நீங்க மட்டும் ஸ்மார்ட், மத்தவங்க பேசுறவங்க எல்லாம் லூசுன்னு நினைக்காதீங்க. நினைக்கல மேடம். ஏன்னா உலகம், எக்ஸ்பீரியன்ஸ், வாழ்க்கை எங்களுக்கும் தெரியுங்க. நடந்தது நடந்துருச்சு. மேற்கொண்டு என்ன செய்யலாம்? 2 பேரும் சேர்ந்து சந்தோஷமா வாழ போறீங்களா இல்லையா? ஒரே ஒரு பதில், எஸ் ஆர் நோ.
நான் தான் சூனியம் வச்சு எஸ் ஆர் நோ? சூனியம் வச்சு முடியுமா முடியாதா? எனக்கு முழு நிம்மதி வரல மேடம். நான் கேக்குற கேள்விக்கு மத்தவங்க மேல குறை சொல்றது முதல்ல சொல்லி இல்லை நிப்பாட்டுங்க. மேடம், குறை சொல்லி பண்ணல. இதே இது என் வாழ்க்கையில நான் என் பசங்களை நல்லா படிக்க வைக்கணும், அவங்களுக்கு ஒரு நல்ல கேரியர் நான் கொடுக்கணும், ஒரு அப்பாவா ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி, அதுல மட்டும் உங்க மனசு டைவர்ட் பண்ணீங்கன்னா இந்த விஷயத்துக்கு உங்களுக்கு டைமே இருக்காது. நாள் போகும்போது நீங்க 2 பேரும் சந்தோஷமா வாழ்வீங்க. இப்போ நீங்க 2 பேரும் சேர்றது உங்க பசங்களுக்காகன்னு சொல்லி நீங்க சேர்ந்து அதுக்கப்புறம் சந்தோஷமா ஒரு வாழ்க்கை உங்களால அமைச்சுக்க முடியும். அதுக்கு நீங்க ரெடியா இல்லையா? அதுக்கு மட்டும் எனக்கு பதில் வேணும். என் குழந்தைங்க லைஃப் வந்து நல்லா இருக்கணும் மேடம். என் குழந்தைங்களுக்கு நல்ல படிப்பு வேணும். அதுங்க வந்து நான் படுற கஷ்டம் மாதிரி அதுங்க படக்கூடாது. நான்லாம் படிக்கவே இல்லை மேடம். 8வது மட்டும் தான் எங்க அம்மா படிக்க வச்சாங்க. ஆனா எங்க அம்மா படிக்க வச்சாங்க. சரி ஓகே ஓகே. பழசு எல்லாமே மறந்து அவர் கூட நீங்க சந்தோஷமா வாழ்வீங்களா? வாழறேன் மேடம். நடந்த விஷயங்கள் எல்லாம் குத்தி காட்டக்கூடாது. நான் குத்தி கட்ட மாட்டேன் மேடம். இன்னையோட ஒரே அந்த ஒரு chapter ஜென்மம் நடக்காது முடிஞ்சுச்சு. மேடம். அது மட்டும் ஒரு நீங்க ஜென்மம் ரெடியா? நடக்காது. நீங்க ரெடியா? என்னால முடியல மேடம். சோ நீங்க அவங்க கூட வாழ போறது இல்ல, இதான் உங்க முடிவு. அவ சொல்லியாச்சு மகேஸ்வரி, அவ இல்ல முடிவு மேடம். என்னன்னு சொல்லி. முடியல. இது பாருங்க, நீங்க எங்க போய் நியாயம் தேடினாலும் நான் நாயத்துக்கு அவங்க இதோட அவங்க- முடிஞ்சு போச்சு. நான் இதுக்கப்புறம் நான் தேடுற நாயம் தேட போற ஆளு இல்லை. நான் இதுக்காக தான் இங்க வந்தேன். நான் லாஸ்ட் क्वेश्चन, குழந்தைகள் மேல உங்களுக்கு அக்கறை இருக்கா இல்லையா? இருக்கு மேடம். என்ன பண்ண போறீங்க பசங்களுக்காக? நான் என் பசங்க நான் தனியா வச்சு தனியா விட மாட்டாங்க. தனியா வச்சு முடியாது, அதெல்லாம் முடியாதுங்க. சும்மா பேசாதீங்க. மேடம். ஒரு மனைவியை பாத்துக்க. நான் இப்ப கேக்குறது, ஒரு மனைவி, உங்க மனைவி கூட உங்களால வாழ முடியுமா நான் கேட்கற கேள்விக்கு என்னால முடியாதுன்னு சொல்றீங்க. பசங்க நீங்க பாத்துக்க போறீங்க. பசங்களை வச்சுக்கினே 1 மாசம் நான் வேலை செஞ்சேன் மேடம். இதே சென்னையில கூட ஒரு கையில மாசம் வச்சுக்கினே வேலை வச்சுக்கிறதும் செஞ்சேன். பல வருஷங்கள் வச்சுக்கிறதும் வித்தியாசமான விஷயம். வரதே சும்மா இப்படி குழந்தை சொல்லி கடத்தி high போயிட்டு- pitchல எல்லாம் பேசினா இங்க நடக்காது. அவ்வளவுதான். அந்த குழந்தைய ஒரு கடத்தி பசங்க போயிட்டு கூட தான் மகேஸ்வரி கூட வாரத்துக்கு நீங்க ரெடியா இல்லையா? அவ்வளவுதான் எனக்கு தெரியணும். இல்லன்னா கிளம்புங்க. சட்டப்படி என்ன நடவடிக்கை எடுக்கணும் நாங்க சொல்லி கொடுக்கிறோம். 2 அந்த மாசம் அளவுக்கு அசிங்கப்பட்டிருக்கேன். அந்த அளவுக்கு நான் அனுபவிச்சிருக்கேன். 3 வருஷம் நான் இப்ப கேட்ட வார்த்தைகள் நான் ரெக்கார்ட் பண்ணியிருந்தேன். என்ன தெரியுமா இருக்கும்? 2த்தையும் ரெக்கார்ட் பண்ணி வச்சு நான் அசிங்கப்படுத்திட்டு இன்னும் ஆயிருக்கும். இதே அதுக்காக பத்தி தான் நம்ம நான் பேசியிருந்தோம்னா என்னால முடியல மேடம். நான் இவளை நான் அந்த அளவுக்கு பார்த்து இருந்தோம் மேடம். இவளை நான் அந்த சரி, அளவுக்கு உங்க முடிவு பார்த்து என்ன? வாழ போறீங்களா இல்லையா? ஒரே ஒரு நாள் வேலைக்கு போய்க்கிறாள் கேள் மேடம். வாழ போறீங்களா? இன்னைக்கு வந்து 2 மாசம் வேலைக்கு போய்க்கிற எந்த அளவுக்கு கஷ்டப்படுறேன்னு வாழ தெரியும். போறீங்களா இல்லையா? நீ வந்து நான் உட்கார வச்சுன்னு உனக்கு கடைசியா வாங்கி போட்டேன் மேடம். எவ்வளவு பண்ண? நான் சொல்றேன் 2 200 300 சம்பாரிச்சு தின்று அவங்க வீட்டுல இருந்து ரேஷன் அரிசி எடுத்து அதை விட்டு நான் சாப்பாடு சாப்பிட்டுன்னு சொல்லி சொன்னேன் மேடம். எனக்கு அப்புறம் இப்ப எப்படி நான் வந்து நான் உனக்கு நான் சம்பாரிச்சு போட்டுருன்னு நம்பிக்கையில வரேன். வாழ போறது இல்ல. வாழ மேடம், முடியாது. நான் அப்பயே வாழ வைக்காதவன் இப்ப எப்படி நான் வாழ வச்சிருன்னு நம்பிக்கையில வரேன்றேன். மத்தவங்களுக்காக நீங்க யோசனை பண்ண வேணாம். நீங்க உங்களுக்காக மட்டும் யோசனை செஞ்சா போதும். இவ்வளவு நாள் எங்களுக்காக தான், எனக்காக மட்டும் தான் இப்ப யோசனை நான் பண்ணேன் மேடம். கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்க மேடம். மகேஸ்வரியும் உங்க பசங்களுக்காக சேர்ந்து வாழ முடியுமா? அட்லீஸ்ட் 2 மாசத்துக்காக முயற்சி செய்ய முடியுமா முடியாதா? நான் 2 மாசத்துக்கு நான் பார்க்குறேன். முயற்சி செய்ய முயற்சி செய்கிறேன் மேடம். சரிங்க. சரி மேடம். மகேஸ்வரி 2 மாசம் டைம் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். சந்தோஷமா வாழ்வீங்கன்னு நம்பிக்கை இருக்கு. உங்களுக்காக இல்லை பசங்களுக்காக நீங்க வாழணும். அவங்களுக்கு ஒரு நல்ல லைஃப் நல்ல ஒரு வாழ்க்கை நீங்க அமைச்சு கொடுக்கணும். உங்க 2 பேருக்கும் ஒரு பெஸ்ட் ஆஃப் லக். சந்தோஷமா வாழுங்க. சரியா? கிளம்புங்க. எழில்மாறனும் மகேஸ்வரியும் 2 மாசம் சேர்ந்து வாழறதுக்கு நாங்க முயற்சி செய்யறோம் அப்படின்னு சொல்லி தான் இங்கேருந்து கிளம்பியிருக்காங்க. மகேஸ்வரிக்கு நாங்க கொடுத்த அட்வைஸ் என்னன்னா, அவர் செஞ்ச தவறுகள் எல்லாம் குத்தி காட்டக்கூடாதுன்னு சொல்லி. எழில்மாறனும் முழுமையா மாறுவார், அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. இவங்க 2 பேரும் சந்தோஷமா வாழுவாங்க அவங்க பசங்களுக்காக. ஸோ நேர்களே, வேற ஒரு உண்மையான சம்பவத்தோட சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.